நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனலைஸ்ல இன்னைக்கு பட்ஜெட்க்கான லெவல்ஸ் என்னங்கிறத நம்ம கிளியரா அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு, அதுக்கு பிறகு நாம இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவோம். டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து அ நிஃப்டி ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும் 25,450க்கு நேரா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில இருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் மூவ் குடுக்குது அப்படின்னா, பாசிபிலிட்டீஸ் வந்து நல்ல ஒரு அப் மூவா இருக்கு. நல்ல ஒரு புல் மூவ் குடுக்குது அப்படின்னா, ஸோ நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 25,000 900 டூ 950 இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க பாசிபிலிட்டீஸ். 25,900லிருந்து 25,950 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேலயும் போக வாய்ப்புகள் இருக்கு. அது எதுவரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 26,200 சரிங்களா? ஸோ இப்போ 25,450, 430 இந்த ரேஞ்சில இருந்து மார்க்கெட் வந்து ஒரு பைக்கான சிக்னல் குடுக்குது அப்படின்னா, பாசிபிலிட்டீஸ் வந்து இந்த 2 ரேஞ்சுக்கும் போறதுக்கான இம்பார்ட்டன்டான ஒரு ரேஞ்சா இருக்கு. அதாவது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதுவும், இதுவும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால இருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து செல் ஆகுது. அ க கன்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னா, அதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24,900 950 தான். ஸோ அதன் பிறகு இது இந்த ரேஞ்ச் கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,000 சாரி 24,500 வரைக்கும் வரலாம். சரிங்களா? ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேமோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ கரண்ட் ட்ரேடிங் ரேஞ்சில இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சுன்னா எது வரைக்கும் வரும்? கரண்ட் ரேஞ்சில இருந்து மார்க்கெட் மறுபடியும் ஃபுல் மூவ் போனா எது வரைக்கும் வருங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் மூவ்ல இருந்து இந்த ரேஞ்சுக்கு போன பிறகு இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆனா, இந்த ரேஞ்ச் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்றோம். ஸோ இந்த ரேஞ்சில இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆச்சுன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ அங்கிருந்து மார்க்கெட் மிகப்பெரிய ஃபால் ஆகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஒருவேளை இந்த ஏரியாவுல ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா, இந்த ஏரியால இருந்து பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். அது அகைன் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஏன்னா டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இன்னும் இருக்கு. பட் இன்ட்ராடே மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்த செட்டப்புக்கு போ முடியும். இன்ட்ராடே மூவ் ஒருவேளை இங்கிருந்து நம்ம இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் பைக்கு கொண்டு போனாலும், இந்த ரேஞ்சுங்கிறது முக்கியமான ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் கிட்ட வந்து மறுபடியும் இன்ட்ரா டைம் ஃப்ரேம் ஒரு ஹெல்ப் செட்டப்போ அல்லது இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம அ ரிவர்சல் குடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணக்கூடிய முக்கியமான ரேஞ்ச். ஸோ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஃபால் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இன்ட்ரா டே டைம் ஃப்ரேமோட லெவலுக்கு போவோம். இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல நம்ம நோட் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா, அம் கிட்டத்தட்ட வந்து 25,000 ஒரு இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 470, 480 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம பை சைடுக்கும், இந்த ரேஞ்சுக்கு கீழ மார்க்கெட் இருந்ததுன்னா, நம்ம புட் சைடுக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு நம்ம சொல்லி அதாவது டவுன் ஆகுது. ஸோ இப்ப இந்த 2 லெவல்ல மார்க்கெட் வந்து எப்படி நம்ம வந்து கோ பண்ணணும்னா, நம்ம அத பாசிபிலிட்டீஸ் டவுன் சைடா, அப் மூவா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேல ஓகே. இந்த லெவலுக்கு கீழ. இப்போ மார்க்கெட் வந்து மீ ரீன் மீ ரீ அகைன் வந்து இந்த ரேஞ்சிலேயே ஓப்பன் ஆனால், இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகுது. இன்னைக்கு ஒரு வேள ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்ததுன்னா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ்க்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ரேஞ்சா இங்கேயும், அடுத்த ரேஞ்சா வந்து இங்கேயும் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இதான் 2 ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோனுக்கு மேல இந்த ஜோன் 25,480க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்தது. ஃபெயில்ட் ஆகாம இருக்குன்னா, கேர்ஃபுல்லா இருக்கணும். பட்ஜெட்டும் கொஞ்சம் ஹெவியா கூட இருக்கலாம். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, ஸோ இட் வில் கோ அப் டூ ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 25,950 வரைக்கும் போக சான்சஸ் பாசிபிலிட்டி இருக்கு. அதன் பிறகு 26,200 இந்த 2 லெவலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவலா இருக்க போகுது. இன்னைக்கு பொறுத்தவரைக்கும். சரிங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆனது மேல போக முடியாம
பிரைஸ் ஆக்ஷன் வந்து ரேஞ்சுக்கு கீழ பிரேக் டவுன் நடந்தா, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன் மூவ் நமக்கு அகைன் மார்க்கெட் 24,000 25,500க்கு வரது நெறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடம் ரொம்ப வந்து ரொம்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ரேஞ்ச். ஸோ இந்த லெவல் பிரேக் ஆயிடுச்சுன்னா, அகைன் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடக்கணும். சாரி பிரேக் டவுன் நடக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பார்த்துக்கோங்க. ஸோ 25,480ல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் அப் சைட் போனா ரேஞ்ச் பார்த்தாச்சு. ஸோ டவுன் சைடு பிரேக் அவுட் நடந்ததுன்னா, இந்த லெவலும் ஃபோக்கஸ்டா இருங்க. அடுத்தது இந்த லோல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க. இந்த 2 லெவலையும் தாண்டிடுச்சு அப்டின்னா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஜோன் 25,700க்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு. அதையும் தாண்டிடுச்சுன்னா 24,450. பட்ஜெட் மூவ்னால மேபி பாசிபிலிட்டீஸ் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் நடந்து போயிட்டே கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த லெவலுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேல கீழ ட்ரேட் ஆகுதுன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்தா என்ன பண்ணணும்? பிரேக் டவுன் நடந்தா என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அ அந்த ரேஞ்சுக்கு மேல போகாம ஒரு மேபி பாசிபிலிட்டீஸ் மறுபடியும் வந்து என்ன நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் வந்து கிராக் ஆயிட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ இந்த லெவலுக்கு கீழ ட்ரேட் ஆகுது. பிரேக் டவுன் நடக்குதுன்னா, எகைன் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கும் அதன் பிறகு 24,700க்கும் அதன் பிறகு இந்த லெவலுக்கும் வர சான்சஸ் இருக்கு. டவுன் சைட் 25,250 டூ 260 இந்த ரேஞ்சுக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன் நடந்ததுன்னா, பாசிட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஸோ நம்ம இந்த 3 லெவல் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமஸ் இந்த லெவலுக்கு கீழ பிரேக் டவுன் நடந்துட்டு, பிரைஸ் ஆக்ஷன் வந்து டவுன் சைட் பிரேக் ஆவறதுக்கு பதிலா, இங்கிருந்து அகைன் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அப் பிரேக் அவுட்ஸ் நடந்ததுன்னா, ஸோ நல்ல ஒரு அப் மூவ் நடக்க சான்சஸ் சரிங்களா? ஸோ அது வந்து எப்பயும் போல நம்ம நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு போக நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்டான ஜோன். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேயே ஓப்பன் ஆனா, அது மாதிரியான வியூல நம்ம இருக்கோம். ஸோ மேபி மார்க்கெட் வந்து ஒரு வேளை வேற எங்கேயாவது அப் சைட்லயோ, டவுன் சைட்லயோ பிரேக் அவுட் நடந்ததுன்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலா யோசிச்சு ட்ரேட் பண்றது நல்லது. ஸோ அங்க என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குங்கிறத நோட் பண்ணி கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பட்ஜெட் மூவ் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்க் யூ ஸோ மச். நான் சொல்ற அத்தனை விஷயம் என்னோட ஓன் அனாலிசிஸ் தான். ஸோ இதுல நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் என்னவோ அதையும் சேர்த்துட்டு கரெக்ட்டான ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட்ட ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.